ஸோ வியூவர்ஸ் ஃபார்முலாவை பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ் மொத்தம் ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் ஈஸி ஸ்டெப் 4 தான். அந்த 5 ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 பேசிக் ஃபார்முலா. பேசிக் ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக்கு, மறைச்சி வைக்கணும், திருப்பி ஓப்பன் பண்ணணும், திருப்பி சேர்க்கணும். அடுத்து நம்பர் 2 ஜே ஃபார்முலா, அதை கற்றுக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தேர்டு ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா, ரைட் சைடு மட்டும். ஃபோர்த் எல் ஷேப்பு ஆர் 11 ஃபார்முலா, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபிஃப்த்து 2 சைடு கார்னர் ஃபார்முலா. இது ஃபார்முலாஸு. இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஸோ ஈஸி 4 ஸ்டெப்ஸ் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டாப் சைடு, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ பாட்டம் சைடையும் தேர்ட் ரோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம சஃபில்டாக இருக்கிற க்யூபை சேர்க்குறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹலோ, இப்போ சஃபில்டாக இருக்கிற க்யூபு நம்ம கையில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம சேர்க்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸு 4 ஈஸி ஸ்டெப்பு, அப்புறம் 5 ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்பர் 1 பேசிக் ஃபார்முலா. பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டாப் சைடு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, டாப் சைடு ஏதாவது ஒரு டாப் சைடில் அதிகமான கலர்ஸ் எங்கே சேர்ந்துருக்கு அப்படி நம்ம செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மிடில் இருக்கிற கலர்ஸை தான் அந்த ஃபுல் சைட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஒரு 4 எல்லோஸ் இருக்குது. அப்போ இந்த 4 எல்லோஸ் இருக்கிறதுல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லோ நம்ம டாப்பில் ஃபினிஷ் பண்ணலாம், சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி நம்ம சேர்க்குறது? அப்போ ஆல் சைட்ஸ் பாருங்கள், எல்லோ எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல்லோவை மேலே இந்த கார்னர் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணுறோம், திருப்பி டவுன் பண்ணுறோம், அந்த பொசிஷனுக்கு திருப்பி சீக் பண்ணுறோம், திருப்பி அப் பண்ணுறோம். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதே மாதிரி வேறு எல்லோ எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறோம். ஸோ இங்கே ஒரு எல்லோ இருக்குது. ஸோ இந்த எல்லோவை அதே ரோவில் மேலே கொண்டு வரணும். அப்போ நம்ம ரைட் சைடு இருக்கோம். அப்போ ஹைட் பண்ணுறது லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் பண்ணிவிட்டு திருப்பி சீக் பண்ணிவிட்டு அப் பண்ணிடுறோம். ஸோ பாருங்கள், லேயர் சூப்பராக எல்லோ வந்துருச்சு. ஸோ வேறு எல்லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இருக்கிறது இப்போ இதை மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரணும்னா லெஃப்ட் சைடு நம்ம இருக்கிறோம். அப்போ ரைட் சைடு ஹைட் பண்ணிவிட்டு அதை டவுன் பண்ணிவிட்டு திருப்பி சீக் பண்ணிவிட்டு அப் கொண்டு வந்துடுறோம். ஸோ பாருங்கள், சூப்பராக நீட்டாகிடுச்சு. இதே மாதிரி வேறு எல்லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு எல்லோ இருக்குது. ஸோ இதை இங்கே மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே மேலே கொண்டு வரதுக்கு லெஃப்ட் சைடு தான் மேலே கொண்டு வரனால ரைட் சைடு ஹைட் பண்ணுறோம், திருப்பி டவுன் பண்ணுறோம், திருப்பியும் சீக் பண்ணுறோம், அப் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்லோ மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அந்த எல்லோ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறோம். இங்கே இருக்குது அந்த எல்லோ. ஸோ இந்த எல்லோவை கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த எல்லோ தான் எங்கே வரணும், இந்த கேப்பில் வரணும். ஸோ இதுவும் மிடில். அப்போ மிடில் அங்கே மேலே போகணும். அப்போ லெஃப்ட் சைடு மேலே போகணும். லெஃப்ட் சைடு மேலே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் சீக் பண்ணிவிட்டு அப் பண்ணிடுறோம். பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே டாப் சைடு ஃபுல்லாக எல்லோ சேர்ந்துருச்சு. ஸோ ஈஸியாக அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி என்னோடய வீடியோவை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரோ எல்லாமே சேம் கலர் வரணும். அப்போ அந்த ஃபஸ்ட் ரோ சேம் கலர் வரணும்னா எதை வச்சு சேம் கலர் கொண்டு வரது அப்படின்னா, ஆல் சைடு இருக்க இந்த மிடில். இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்கனால டாப்பில் ஆரஞ்சு, இங்கே ப்ளூ இருக்கனால டாப்பில் ப்ளூ, இங்கே ரெட் இருக்கனால டாப்பில் ரெட்டு, இங்கே க்ரீன் இருக்கனால டாப்பில் க்ரீன். ஸோ இதை நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது இங்கே. ஸோ ரெட்டு ஃபஸ்ட் ரோவில் என்னது, ஒரே ஒரு ரெட்டு மிஸ்ஸிங் ஆகுது. அப்போ இங்கே என்னது, எல்லோ அண்ட் ரெட்டு. அப்போ எல்லோ அண்ட் ரெட்டு மிஸ்ஸு. இந்த எல்லோ அண்ட் ரெட்டு எங்கே வருது அப்படின்னு நம்ம திருப்பி பார்த்தோம்னா இங்கே இருக்குது அந்த எல்லோ அண்ட் ரெட்டு இங்கே இருக்குது. தப்பாக போய் அங்கே சேர்ந்துருக்கு. அதை களைச்சிட்டு
இப்போ நம்ம ரைட்டான பொசிஷனில் போய் சேர்க்க போகிறோம். ஸோ கலைக்கிறோம். கீழே டவுன் கொண்டு வந்து லெஃப்ட் கொண்டு வந்து திருப்பி அப் கொண்டு வந்துடுறோம். ஸோ கலைச்சிட்டோம். இப்போ இந்த கலைச்ச எல்லோ அண்ட் ரெட்டை வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் போய் சேர்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கணும், ஆனால் இப்போ இல்லை. அதை நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போ இதை மேலே கொண்டு வரணும்னா ரைட் சைடில் இருக்கும். அதனால் லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் சீக் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிடுறோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லி ரெட் ஆகிடுச்சா? ஓகே. அதே மாதிரி இங்கே க்ரீனில் வந்து 2 இருக்குது, ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். அப்போ இங்கே க்ரீன் அண்டு எல்லோ வேணும். இப்போ க்ரீன் அண்ட் எல்லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணோம்ல, அந்த சேஞ்சஸ் பண்ண இடத்துல சேஞ்சஸ் பண்ண இடத்துல திருப்பி இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எல்லோ வந்து மேலே ஏற்றிடணும். இல்லை அப்படின்னா எல்லாமே மேலே டாப் வந்து கலைஞ்சிரும். அதனால் டாப் கலையாமல் அப்பப்போ டக்குன்னு உடனே பண்ணிடணும். அப்போ டாப்பில் இதே திருப்பி ஏற்றுறோம்னா அதே மாதிரி ஹைடு டவுனு சீக்கு டாப். ஸோ மேலே போயிடுச்சு. கிளியர். இதுக்கப்புறம் ஸோ ரெட்டு ஓவர் ஆகிடுச்சு மேலே. அடுத்து க்ரீனுக்கு ஒரே ஒரு பெண்டிங் இருக்குது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு இருக்குது. நம்மளுக்கு எல்லோ அண்டு க்ரீன் வேணும். அப்போ எங்கே இருக்குது? எல்லோ அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கலைக்கணும். ஸோ கலைக்கிறோம். இப்போ எல்லோ அண்ட் க்ரீன் வந்து கலைச்சாச்சு. ஆனால் இங்கே நம்மளுக்கு எல்லோ அண்ட் க்ரீன் இங்கே வேணும். அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் சீக் பண்ணிவிட்டு அப் பண்ணிடுறோம். இப்போ கரெக்டாக க்ரீன் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து ஆரஞ்சுலேயும் நம்மளுக்கு இங்கே டாப்பில் வந்து ரெட் அண்ட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த கலைச்சதை வந்து நம்ம மேலே டாப்பில் ஏற்றிட்டு தான் நம்ம செஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர். அந்த இதை மறந்துடக்கூடாது. எப்போதும் நம்ம அந்த பொசிஷன் என்ன காயின் வேணுமோ அந்த காயின் கொண்டு வந்துட்டு அந்த காயின் ஃபினிஷ் ஆன பிறகு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அதை மேலே ஏற்றிடணும் இமீடியட்டாக. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஏற்றணும். அப்போ ரைட்டில் ஹைட் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம், திருப்பியும் சீக் பண்ணுறோம், அப்ளை பண்ணிடுறோம். இப்போ திருப்பியும் அந்த டாப் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணி டாப்பு திருப்பி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், ப்ளூ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, க்ரீன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டின்ன டீ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட். ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். செகண்ட் ரோ ஓகே. செகண்ட் ரோ பார்த்துக்கோங்க. செகண்ட் ரோவில் வந்து ஸோ இங்கே ரெட்டில் வந்து செகண்ட் ரோவில் ஒன்று மிஸ்ஸிங். அப்போ இந்த 1 மிஸ்ஸிங் கொண்டு வரதுக்கு, இந்த 1 மிஸ்ஸிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஏதாவது ரெட் அண்ட் க்ரீன் இருக்கான்னு பார்க்கணும். ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது. நோ, எந்த சான்ஸ் இல்லை. சரி, இங்கே வருவோம். மிடில் ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு அண்ட் க்ரீன். ஸோ மிடில் வந்து இங்கே ஆரஞ்சு அண்ட் க்ரீன் மிஸ்ஸிங். ஆரஞ்சு அண்ட் க்ரீன் நம்மகிட்ட இருக்குது. இங்கே க்ரீனு, இங்கே மிடில் க்ரீன், இங்கே மிடில் ஆரஞ்சு. ஸோ இது வந்து இங்கே போகணும். இங்கே லெஃப்டில் போகணும் அப்படின்னா அதே சேம் தான். ரைட்டில் ஹைட் பண்ணிவிட்டு ஸோ டவுன் பண்ணிவிட்டு ஓகே, ரைட்டில் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் லெஃப்ட்டு ஸோ மேலே ஏற்றிடுறோம். கிளியர். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்டிகுலர் காயினை பாருங்கள் இங்கே வந்துடுச்சு. ஸோ திருப்பி மேலே ஏற்றணும். மேலே ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், ரைட் சைடு இருக்கனால லெஃப்ட் சைடு ஹைடு டவுனு திருப்பியும் சீக்கு அப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இங்கே வந்துருச்சா, ஆரஞ்சு அண்ட் க்ரீன். கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. அதே மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு ஆரஞ்சு இருந்தால், ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஏற்றலாம். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கரெக்டாக வருது. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இங்கே இருக்குது, இது இங்கே வரணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு ரைட் சைடு பண்ணிவிட்டு மேலே அப் பண்ணிடுறோம். கிளியர். இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக அந்த எல்லோவை உடனே மேலே ஏற்றணும். டாப்பை வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஏற்றுறதுக்காக ரைட்டில் ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் சீக் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃபுல் கம்ப்ளீட்டடு. இப்போ இங்கே என்னாச்சு, ப்ளூவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கரெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, டன். அப்போ பாருங்கள் ஆரஞ்சு ஃபுல்லி. இப்போ இங்கே ப்ளூவில் ஒரே ஒரு மிஸ்ஸிங்கு. ப்ளூ ஏதாவது நடுவில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ப்ளூ அண்ட் ரெட்டு கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகுது. ப்ளூ அண்ட் ரெட்டு இங்கே ரைட்டில் வரணும். ரைட்டில் வரணும்னா லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம். கிளியர். இது உடனே இம்மீடியட்டாக அந்த
டாப்பில் ஃபில்லப் ஆகாத அந்த எல்லோவுக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ லெஃப்ட் சைடில் மேலே போகணுனால ரைட்டில் ஹைடு, டவுனு, திருப்பி சீக்கு, திருப்பி அப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ளூ ஃபுல்லாகிடுச்சு, ஆரஞ்சு ஃபுல்லாகிடுச்சு, ப்ளூ ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ரெட்டு ஒன்று மிஸ்ஸிங்கு. ஆனால் இங்கே வந்து ரெட்டு இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. அப்போ இந்த பாட்டமில் திருப்பி ரெட் அண்ட் க்ரீன் இருக்கான்னு செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. அப்போ இதை நம்ம ரைட்டில் கொண்டு போகணும். இதை ரைட்டில் கொண்டு போகணுன்னா லெஃப்ட்டில் ஹைட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஏற்றிடுறோம். கிளியர். இப்போ இந்த மாதிரி பண்ணோன்னே இங்கே மேலே ஒன்று மிஸ்ஸிங்க டாப்பில். அப்போ அதை இமீடியட்டாக மேலே திருப்பி ஏற்றணும். ஸோ லெஃப்ட்டில் நம்மளுக்கு வேணுங்கிறனால ரைட்டில் ஹைட் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம், திருப்பி சீக் பண்ணுறோம், திருப்பி அப் பண்ணுறோம். ஓகே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ளூ ஓகே, ரெட்டு ஓகே, க்ரீன் ஓகே, ஆரஞ்சு ஓகே. வாவ், 2 ரோஸு டாப்பு, 2 ரோஸு எல்லா சைடுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே, இப்போ வந்து டாப்பும் 2 ரோஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி பண்ணேன்னு நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, டன். இப்போ பாட்டமை போய் பார்க்குறீங்க. பாட்டமில் ஏதாவது ஜே சிம்பிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த கார்னர் ஜே சிம்பிள் இல்லை, இங்கேயும் ஜே சிம்பிள் இல்லை. ஜே சிம்பிள் ஒயிட்டில் வந்துருச்சு. ஜே சிம்பிள் ஏதாவது ஒரு கலரு ஜே சிம்பிள் வருதான்னு நம்ம இப்படியே திருப்பி பார்க்கணும்னா ஒயிட்டு மட்டும் ஜே சிம்பிள் வருது. இந்த மாதிரி ஜே சிம்பிள் வந்துருச்சுன்னா ஜே ஷேப்பை வந்து நம்ம என்ன ஒன் டைமு அந்த கரெக்டாக ஜே சிம்பிளுக்கு மேலே இருக்கிற லேயர், அந்த ஜே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு மேலே இருக்க லேயர் இடத்துல வந்து ஒரே ஒரு ஜே ஷேப் சிம்பிள் ஃபார்முலா போட்டோம்னா உங்களுக்கு ப்ளஸ் கிடச்சிரும் பாட்டமில். ஸோ நம்ம ஜே சிம்பிள் போட போகிறோம். ஜே எப்படி போடுறது பாருங்கள். ஜே வந்து பாருங்கள் எப்படி ஜே போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் டவுனில், அப்புறம் லெஃப்ட்டில், அப்புறம் மேலே ஒரு கோடு. ஸோ ஃபஸ்ட்டு டவுன், ரைட், அப்புறம் இந்த 3ஆவது லேயரில் வந்து மேலே டாப்பு, அப்புறம் திருப்பியும் அதே ரிவர்ஸில் 1 2 திருப்பி 3. ஸோ இப்போ நம்ம ஜே சிம்பிள் ஒரே ஒரு தடவை போட்டோம். ஏற்கனவே ஜே இருந்தனால இப்போ கீழே பாட்டமில் பார்த்தா ப்ளஸ் சிம்பிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ப்ளஸ் சிம்பிள் கிடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், லாங் டீ வந்து கொண்டு வரணும். லாங் டீ கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு இதை பேஸை மட்டும் திருப்பி லாங் டீ இங்கே வந்துருச்சு, இங்கே லாங் டீ வந்துருச்சு, இங்கே லாங் டீ இல்லை, இங்கே லாங் டீ இல்லை. இப்போ இல்லாத லாங் டீ இல்லாத பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணணும், எல் சேஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல் சேஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ லாங் டீ இருக்கிற பக்கம் 1 2 3 லாங் டீ இல்லாத பக்கம் நம்ம ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா எப்படி போடுறது. அப்போ லாங் டீ வரோம்னா ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். அப்போ ரைட் சைடு மட்டும் பாருங்கள், டவுன் 1 2 திருப்பி அப்பு 1, அப்புறம் டவுனு 1 ரைட் அப்பு. ஸோ இப்போ பேஸை மட்டும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம டீ செக் பண்ணுறோம். ஸோ 1 T 1 T 1 T 1 T. ஸோ ஆல் சைடு லாங் டீ கொண்டு வந்துட்டேன். இதுதான் லாங் டீ. மிடில் ஃபஸ்ட் ரோ மிடில், ஃபஸ்ட் ரோ மிடில், ஃபஸ்ட் ரோ மிடில். ஸோ எல்லாத்துலேயும் லாங் டீ கரெக்டாக வந்துருச்சு. கீழே ப்ளஸ் இருக்குது, எல்லாம் எவ்ரிதிங் கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் கார்னர் செக்கிங் பண்ணணும். இந்த கார்னர் காயின்ஸ் இருக்குல்ல, அந்த கார்னர் க்யூப்ஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த க்யூப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற 3 சைட்ஸோட கலர்ஸ் இருக்குதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும். கரெக்டாக இருக்கா இல்லையா பாருங்கள். ரெட்டு இருக்குது, ஒயிட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ இந்த கார்னர் ஓகே. இந்த கார்னரில் ஸோ என்ன மிஸ்ஸிங்கு, ஒயிட்டு மட்டும்தான் இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இல்லை, தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட்டு தப்பாக இருக்குது. இங்கே ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் ஒயிட் இருக்குது, க்ரீன் மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ சேமாக இருக்கிறது இது ஒன்று மட்டும் தான். ஸோ ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, இப்போ இது மட்டும் தான் சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறத மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு சேம் இல்லாது எங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதோ அந்த டிஃப்ரெண்ட் க்யூபுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எல் ஷேப்பு இல்லைனா 11 ஃபார்முலா போடணும். நம்ம எல் ஷேப் ஃபார்முலாவே போடுவோம். எல் ஷேப் ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டவுன், ரைட் சைடு டவுன் பண்ணுறனால ரைட் சைடு ஒரு தடவை, அடுத்து லெஃப்ட் சைடு டவுன் பண்ணுறனால லெஃப்ட் சைடு ஒரு தடவை, திருப்பி ரைட் சைடு அப்பு பண்ணுறோம், திருப்பியும் ரைட்டில் திருப்புறோம், திருப்பி லெஃப்ட் சைடு அப்பு பண்ணுறோம், திருப்பி லெஃப்ட் சைடில் பண்ணுறோம். கிளியர். இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இந்த கார்னர் காயின்ஸு கரெக்டான கலர் வந்திருக்கான்னு. ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு, இது ஓகே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒயிட்டு, ஸோ இங்கே தப்பாக இருக்குது. ஸோ இங்கேயும் ஆரஞ்சு தப்பாக இருக்குது, இங்கேயும் தப்பாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிறத மட்டும் கையில் வச்சுட்டு தப்பாக இருக்கிறத வந்து திருப்பி ஒரு தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்,
எல் ஷேப் ஃபார்முலா போட போகிறோம். ஸோ எல் ஷேப் பாருங்கள், ரைட்டில் டவுனு, ஸோ ரைட் சைடு, லெஃப்டில் டவுனு, லெஃப்ட் சைடு, திருப்பி ரைட்டில் அப்பு, ரைட் சைடு, லெஃப்டில் அப்பு, லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், கார்னரை ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது. ஓகே, இங்கே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது. அதே மாதிரி க்ரீனு, ஆரஞ்சு, ஒயிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்ளூ, ஆரஞ்சு எல்லா சைடும் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ கார்னர் எவ்ரிதிங் பக்காவாக ஆகிடுச்சு. கார்னர் எல்லாம் பக்காவாக ஆன பிறகு நீங்கள் இந்த 4 சைடு இப்படி ஃபஸ்ட் டாப் சைடு எப்போவுமே மாறக்கூடாது. டாப் சைடை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆல் சைட்ஸ் இப்படி பார்க்குறோம், ஏதாவது ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. ஆமாம், க்ரீன் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபுல்லாக இருக்கிறத லெஃப்ட்டில் தூக்கி வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு காயின் நம்மளுக்கு தேவை, அதை வந்து ரைட் சைடு வச்சுட்டு இப்போ வந்து ஃபைனல் 2 சைடு கார்னர் ஃபார்முலா போட்டோம்னா எத்தனை தடவை போட்டாலும் உங்களுக்கு ஆல் சைட்ஸ் வர மாதிரி வர வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள், அது எப்படி பண்ணுறது? 2 சைடு கார்னர் ஃபார்முலா. ஏற்கனவே 1 சைடு கார்னர் ஃபார்முலா ரைட் சைடு மட்டும் பண்ணணும். இப்போ 2 சைடு கார்னர் ஃபார்முலா ரைட் சைடும் பண்ணணும், அட் தி சேம் சைடு லெஃப்ட் சைடும் பண்ணணும். பார்க்கலாமா? ஸோ 1 டவுன், ஸோ 2 ரைட்டு ஆன்டி கிளாக் வைஸ், திருப்பியும் அப்பு ஒரு ஆன்டி கிளாக் வைஸு, டவுனு ஒரு ஆன்டி கிளாக் வைஸு, ஸோ அப்பு, ஃபினிஷ். ரைட் சைடு ஓகே ஆயிடுச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் பண்ணணும். ஸோ டவுன் கிளாக் வைஸ் 1 2 அப் கிளாக் வைஸ், திருப்பி டவுன் கிளாக் வைஸ், அப்பு. ஸோ எல்லா பக்கம் பார்த்தோம்னா ஒன்று தான் மிஸ் ஆகுது. ஸோ திருப்பி அதே நல்லா சேர்ந்ததை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுட்டு திருப்பி இதே சேம் ஃபார்முலாவை திருப்பி நம்ம போட்டு போகிறோம். ஸோ டவுனு ஆன்டி கிளாக் வைஸ் 2 டைம்ஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ் 1 டைம், டவுன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 டைம், அப்பு. இதே மாதிரி ரைட்டு முடிஞ்சு லெஃப்ட்டில் டவுன் கிளாக் வைஸ் 1 2 அப் கிளாக் வைஸ் 1 டவுன் கிளாக் வைஸ் அப்பு. ஸோ பாருங்கள், ஆல் சைட்ஸு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சக்ஸஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க வியூவர்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஏதாவது டவுட்னா திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் ஈஸியாக க்யூபை சேர்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.